தமிழகத்தில் நடந்த மேலும் சில சம்பவங்களை சுருக்கமாக பார்க்கலாம். விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பதிவு செய்ய நீதிமன்றம் விதித்த தடையால் தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் வர்த்தக பரிவர்த்தனை முடங்கியுள்ளதாகவும் இதனால் தமிழக அரசுக்கு 1,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலத்தரகர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடந்த சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் பேசும்போது அவர் இதை தெரிவித்தார். திருச்சி திருவெரும்பூர் அடுத்துள்ள பர்மா காலனியில் வசித்து வரும் தாழ்த்தப்பட்ட மக்களை அப்புறப்படுத்த ரயில்வே நிர்வாகம் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் முறையான அடுக்குமாடி குடியிருப்பு வசதிகள் செய்து தரக்கோரி இப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்க அரசு தயங்கினால் போராட்டத்தில் இறங்க முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். வந்தவாசியை அடுத்து மாம்பட்டை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவரது மகன் ரமேஷ் சென்னையில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். தீபாவளி கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊருக்கு சென்ற ரமேஷ் அப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை ஒன்றில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் இறந்து கிடந்தார். உடலை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பிய காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் இன்று விடியற் காலை முதல் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருமானூர், செந்துறை ஆகிய பகுதிகளில் பயங்கர மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. பெரிய அளவில் மழை பெய்யும் என அஞ்சப்பட்டதால் 3 தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அரசு பள்ளிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்பட்டன. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் நிர்மல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்த மாற்றுத்திறனாளி மணி என்பவர் பழுதான 3 சக்கர சைக்கிளை மாற்றித்தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று முறையிட்டார். அவருக்கு உடனடியாக சைக்கிள் வழங்க மாவட்ட ஆட்சியர் ஆணை பிறப்பித்தார். கோவை காந்திபுரம் மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வரும் இடத்தில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமப்படுவதாக சுயமரியாதை மாணவர் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அவதிப்படுவதை சித்தரிக்கும் வகையில் நோயாளி ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து வருவதை போல் வந்து அவர்கள் மனு அளித்தனர்.